வேளையிலும் நாம் தேவனுடைய செய்திக்காக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதிநிமித்தம் நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுவாராக. தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, நீர் என்னோட பேசும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எல்லாரும் இருதயத்தை திறந்து ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த வேலையிலும் இந்த சமூகத்தை நோக்கி நாங்க பார்க்கிறோம். உம்முடைய வசனத்தை நாங்கள் வாசித்திருக்கிறோம். இந்த வசனம் என்னும் அப்பத்தை எங்களுக்கு பிட்டு தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் இந்த வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வசனத்தினாலே நாங்கள் பலனடைய உதவி செய்யுங்க. உம்முடைய வசனத்தினாலே எங்களை சிட்சித்து எங்களை கண்டித்து உணர்த்துவீராக. உம்முடைய வசனத்தின்படி எங்களை சீர்படுத்தி நாங்கள் நீதியை அன்றே செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட முடியாது ஜெபிக்கிறேன். நீர் எங்களோடு பேசும். உம்முடைய செம்மையான வழியை எங்களுக்கு காட்டுவீராக. நீர் அப்படியே செய்யறதுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கடந்த வாரத்திலும் நாம் இதே வசனத்தை தியானித்தோம். கடந்த வாரத்திலே நான் உங்களோட சொல்லும் பொழுது, நாம் இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கும் போது ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தினேன். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். ஆனால் தேவ பிள்ளைகளாய் மாறின பிறகு நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒரு பிரீதியான ஒரு வாழ்க்கையாக, தேவன் நம்மேல் சந்தோஷிப்பிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தேகத்திலே நான் குடியிருக்கும் போது அவருக்கு பிரியமானவைகளை செய்ய நாடுகிறேன். அப்போ தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை கடந்த நாட்களிலே நாம் 2 முக்கியமான விஷயங்களை தியானித்தோம். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்க வேண்டும். அது தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒன்று. இரண்டாவதாக விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே நாம் வளருகிற பிள்ளைகளாக இருக்கணும். அதை நாம் அதுல போராடி நம்ம ஜெயித்து நம்ம வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். இதை தேவன் விரும்புகிறார். இது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு அடுத்த சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் இந்த தேகத்திலே வாழ்கிறோம். இந்த தேகம் நம்முடையது அல்ல. எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்தவளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் சரீரம் உங்களுடையது அல்ல. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது, ஜீவனுள்ள தேவனுக்கு சொந்தமானது. ஏன் அப்படின்னா, இந்த சரீரத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்திருக்கிறார். எப்படி மீட்டெடுத்திருக்கிறார்? அதுக்கு ஒரு பெரிய விலைக்கிரயமே செலுத்தி இருக்கிறார். சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருந்த இந்த சரீரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை செலுத்தி மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவேதான் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்வார், இந்த தேகம், இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாய் இருக்கிறது. இது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடியினாலே, நாம் விலைக்கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே, நம்முடைய ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் அப்போஸ்தலன் பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற மிக முக்கியமான காரியம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் பழகி கொள்வோம். முதல் காரியத்தை சொல்லிட்டேன், பரிசுத்த ஜீவியம் தேவை. இரண்டாவது, விசுவாச ஜீவியம் தேவை. மூன்றாவது, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது, நாம் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அன்பு கூறுதல் மிக மிக அவசியம்.
ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களிடம் தன்னுடைய எதிர்பார்ப்பை சொல்லிவிட்டார். எப்படி சொன்னார்? உபாகம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்திடம் தேவன் எதிர்பார்த்தது என்ன? இஸ்ரவேல் ஜனம் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜனம். ஆகவேதான் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அவர் கற்பித்திருக்கிற அவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய வசனங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கை கொள்ள வேண்டும். கை கொண்டு அவர்களுக்கு அது நன்மை உண்டாகும்படியாய் செய்யணும். இதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இது ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷன். நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு பிரியமானது என்னதென்று நீங்களும் நானும் சோதித்து அறியணுமா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் இந்த காரியத்தை சொன்னார். இன்றைக்கு நம்மிடத்திலும் அதை தான் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் இதை சொல்லாமல் இல்லை. 1 யோவான் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரைக்கும் கவனிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். நம்ம எப்படிங்க ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் சொல்ல முடியும்? அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்வதனால், படிக்கிறதுனால இல்ல, வசனத்தை படிக்கிறதுனால இல்ல, வசனத்தை தியானிக்கிறதுனால இல்ல. வசனத்தை படிக்கணும், வசனத்தை தியானிக்கணும், ஆனா அதற்கு மேலாக அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும், கை கொள்ளணும். கை கொள்ளுகிறவன் தான் தேவனை அறிந்திருக்கிறான். தேவனை அறிந்திருக்கிறவன் என்ன செய்வான்? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான். அவனுக்குள்ள என்ன இல்லைங்க? சத்தியம் இல்லை. இப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் தம்முடைய வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். எதுக்காக கொடுத்திருக்கிறார்? நாம் நலமானதை செய்வதற்காக, நன்மைகளை பெறுவதற்காக. இதுக்குதான் கொடுத்திருக்கார். அப்போ நன்மைகளை பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த வசனத்தை நீங்களும் நானும் வாசித்து தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்வோம் என்றால், கடைபிடிப்போம் என்றால், முதலாவது நாம் தேவனை அறிந்து கொள்கிறோம். சரியா? முதலாவது நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்பதா, அதனால்தான் அறிவோம். இந்த தேவனை அறிந்து கொள்கிற ஒரு மனுஷனை இப்போ அதை கடைபிடிக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவனை குறித்த ஒரு சாட்சி என்ன அப்படி சொல்லும்போது சொல்றாரு, தேவ அன்பு மெய்யாக அவனிடத்தில் என்ன இருக்குமா? பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். இப்போ ஒரு மனிதன் தேவனுடைய வசனத்தை கை கொண்டுட்டானா, அதன்படி நடக்கிறானா, என்ன அறிந்து கொள்ள முடியும் தெரியுமா? தேவன் அவனுக்குள்ள இருக்கிறார், தேவன் அவனுக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள தேவன் இருக்கிறார்னு இந்த சாட்சி பகரணும். இதுக்கு என்ன செய்யணும் கேட்டா, அவருடைய வசனத்தை பெற்றுக்கொண்ட நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். இதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது என்று பொருள்படும். இப்ப ஆண்டவர்ட்ட நம்ம அன்பு கூறுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய வசனத்தை பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொண்டு கடைபிடிக்கணும். கடைபிடிக்கும் போது ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணும்போது தேவன் நமக்கு தம்முடைய கற்பனைகளை சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். அப்ப 2 விஷயத்துல நம்ம அன்பு கூற பழகணும். ஒண்ணு, முதலாவது காரியம், நாம் தேவனிடத்துல அன்பு கூறுவதுல முதல் காரியம் என்ன தெரியுமா? உபாகமம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. நல்லா கவனிங்க, நம்ம ஆண்டவர்ட்ட எப்படிங்க அன்பு கூறணும்? முழு பலத்தோடு, முழு
ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு, இன்னும் மத்தேயு எழுதும் சொல்ல முழு சிந்தையோடு நம் தேவனிடத்தில் முழு மனதோடு, அதாவது நீங்க அப்படிதான் தேவன்கிட்ட அன்பு கூறணுமா. அப்போ தேவன்கிட்ட அன்பு கூறுகிற ஒரு ஜீவியம் நமக்கு தேவை. இதுதான் ஆண்டவர் முதலாம் பிரதான கட்டளை என்று நியாயசாஸ்திரிட்ட இயேசு சொன்னார். இயேசுவிடம் ஒரு நியாயசாஸ்திரி வந்தான். அவன் கேட்டான், ஆண்டவரே, கற்பனைகளிலே பிரதானமான கற்பனை என்ன அப்படின்னு கேட்டபோது ஆண்டவர் சொன்னாரு, வார்த்தைங்க மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, அந்த நியாயசாஸ்திரியை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இங்க கவனிங்க, முழு மனதோடுன்னு ஒரு வார்த்தை ஆட் பண்ணிருக்க பாத்தீங்களா? கவனிங்க, முழு மனதோடு அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. அப்போ ஆண்டவர்ட்ட அன்பு கூறுறதுன்னா ஆண்டவர்ட்ட நம்ம முழுமையா நேசிக்கணும், அவர்கிட்ட அன்பு கூறணும். அப்போ இரண்டாவது அன்பு கூறுதல்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்படி ஆண்டவர்ட்ட அன்பு கூறுறோமோ அதே வண்ணமாய் நம்முடைய சகோதரனிடத்திலும் அன்பு கூறணும். இயேசு அந்த கட்டளையில இரண்டாவது கட்டளை என்ன சொன்னார் கவனிங்க, இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. அப்போ நீங்க உங்ககிட்ட அன்பு கூறுற மாதிரி நீங்க உங்களை நேசிச்சீங்கன்னா அப்படிதான் நீங்க மற்றவங்களையும் நேசிக்கணும். நீங்க மற்றவன்ட்டு ஏதாவது எதிர்பார்க்கிறீங்கன்னா முதல் நீங்க அதை நீங்க செய்யுங்க. இயேசு தம்முடைய உபதேசங்களிலே மிக முக்கியமான உபதேசமா இது கற்றுக் கொடுத்தார். என்ன அந்த உபதேசம்? மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்க. இப்ப மனுஷன்ட்டு நீங்க எதிர்பார்க்கிறீங்க இதை செய்யணும், சோ முதலாவது நீங்க செய்யுங்க. சரியா? நீங்க செஞ்சீங்கன்னா அப்போ நீங்க உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுறீங்கன்னு அர்த்தம். இந்த பிறனிடத்தில் அன்பு கூறுதல் இந்த பிரமாணத்துக்கு அப்போஸ்தலனாகிய யாக்கோபு ஒரு பேர் வச்சார். அது என்ன பேரு? ராஜரீக பிரமாணம். எப்படிப்பட்ட பிரமாணம்? கொஞ்சம் வாசிங்க, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லி இருக்கிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் உங்களுக்கே நீங்க நன்மை செய்வீங்க. அல்லேலூயா, நீங்கள் நன்மை செய்வீர்கள். அப்போ இந்த இரண்டாம் பிரதான கற்பனை தேவன் கொடுத்திருக்க இரண்டாம் கட்டளை, அதாவது மனிதனிடத்தில் நம்ம அன்பு கூறணும், நம்ம சகோதர சகோதரிகளிட்ட அன்பு பாராட்டணும், நம்ம எப்படி நம்மளை நேசிக்கிறோமோ அதே நம்ம அவர்களை நேசிக்கணும். இப்படி செய்வதனாலே நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யல, நமக்கே நன்மை செய்கிறோம். அல்லேலூயா. நம்ம நினைச்சிருப்போம் நம்ம மற்றவங்களுக்கு போய் அன்பு கூறுறதுனால நம்ம அவங்களுக்கு நன்மை செய்யறோம். அப்படி இல்லைங்க. ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுத்தாரு, உனக்கு தான்ப்பா நன்மை செய்யற, உனக்கு தான் நன்மை செய்யற. இன்னைக்கு நமக்கே நன்மை செய்ய நம்ம பழகணும். அதனாலதான் பாருங்க, சகோதரனிடத்து அன்பு கூறல அப்படின்னு சொன்னா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கோம்? ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்கள் அல்ல. யோவான் அதை எப்படி அழகா சொல்றாரு? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கவனிங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் எதுலதான் இருக்கான்? இருளில தான் இருக்கிறான். ஒளியில நடக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் வசனத்தின்படி ஜீவிக்கிறேன் சொல்றவன் தன் சகோதரனை காண்கிற சகோதரனை நேசிக்கல அப்படின்னு சொன்னா அவன் எதுல வாழ்றான்? இருளிலே வாழ்கிறான். அப்போ தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. நல்ல கவனிங்க, நீங்க சகோதரன் அன்பு கூர்ந்தா உங்களுக்கே நன்மை செய்றீங்க. உங்களுக்கு நன்மை செய்கிற நீங்க இடரவே மாட்டீங்க, இடரல் உங்களுக்கு இல்லைங்க. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில இருந்து இருளில நடக்கிறான், இருநாள்ந்து அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். அப்போ இவன் இடருவான். தன் சகோதரனை நேசிக்காதவன், தன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்காதவன் இடருவான், அவன் இருளிலே தான் வாசம் பண்ணுகிறான். அதனால்தான் அப்போஸ்தலன் யோவான் இந்த அன்பை குறித்து ரொம்ப அதிகமா சொல்றாரு. ஆண்டவர் தான் முதல்ல நம்மிடத்துல அன்பு கூர்ந்தாரு. ஆகவே அன்பு கூற பழகுங்க, தேவன்ட்ட அன்பு கூறுங்க.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதோட நின்று விடாதீங்க. நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் நீங்க உங்க சகோதரனை பகைச்சா நீங்க யாரு? பொய்யன். பாருங்க, நல்லா கவனிங்க. 1 யோவான் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் யாரு? பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். தேவன் தாங்க இந்த கற்பனையை நமக்கு கொடுத்திருக்காரு, கட்டளையை கொடுத்திருக்கிறாரு. அப்ப முதலாவது நான் தேவனிடத்தில் அன்பு கூறணும், முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு மனதோடு. இப்படி நான் தேவன்கிட்ட அன்பு கூர்ந்தேன்னா தேவன் அடுத்த ஒரு கட்டளையை நமக்கு பிரதான கட்டளையா கொடுக்குறாரு. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல சகோதர சகோதரிகிட்ட அன்பு பாராட்டு. நீ பிறனிடத்தில் அன்பு பாராட்டு. அவங்கள நேசி. காண்கிற சகோதரனை நீ நேசிச்சா அப்பதான் தெளிவாகும். நீ காணாத தேவனை நேசிக்கிறேன்னு அப்பதான் தெரியும். நல்லா கவனிப்போம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த அன்பு கூறுதல் காணப்படுகிறதா? நீங்க தேவனிடத்துல அன்பு கூறுகிற பிள்ளைகளா இருப்பீங்கன்னா நீங்க இந்த உலகத்துல கூட நல்ல ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்வீங்க. நீங்க தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்துவீங்க. நம்ம ஒருவர் அன்பா இருக்கும்போது தான் ஜனங்கள் என்ன செய்வாங்களா, நம்மளை பார்த்து இயேசுவின் சீஷர்கள் சொல்லுவாங்க. இதுக்கு நல்ல உதாரணம் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு யாரும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லும்போது யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கவனிங்க. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இயேசு தன்னை புரிஞ்சு சொல்றாரு, பிதாவின் அன்பு என்கிட்ட இருக்கு, நான் பிதாவின் அன்பிலே நிலைத்திருக்கிறேன். ஏன் இயேசு இவ்வளவு தைரியமா சொன்னார்னா அவர் பிதாவின் கட்டளைகளை கீழ்ப்படிந்தார், அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்தார். அதான் பிற்பாடு சொல்ற பாருங்க, நான் என் பிதாவின் கற்பனைகளை, கட்டளைகளை, வசனங்களை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. அப்போ இயேசு பிதாவின் வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். நான் இப்படி இருக்கிறது போல அவர் சீசர்ல பார்த்து சொல்றாரு, நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இப்படி அன்பு கூற நம்ம பழகிட்டோம்னா ஆண்டவர் சொல்றாரு, என்ன நடக்குமா? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இப்ப நல்லா கவனிங்க. நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறும் போது நீங்க உங்களுடைய பிற சகோதரனோட சகோதரியோ அன்பு கூறுவீங்க. அன்பு கூர்ந்தா நான் சொன்னேன், உங்களுக்கு நீங்களே நன்மை செய்றீங்க. நன்மை செய்யறது மட்டும் இல்ல, நீங்க இடரவே மாட்டீங்க, ஒளியில தான் நடப்பீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு தெளிவு இருக்கும். நீங்க போகிற பாதை உங்களுக்கு தெளிவா தெரியும். நீங்க லக்கை நோக்கி முன்னோக்குகிற பிள்ளைகளாக இருப்பீங்க. அப்படி இருக்கிறது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும். ஒரு சந்தோஷமான குடும்பம், சந்தோஷமான நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, யார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறானோ, யார் தேவனிடத்தில் 50% இல்ல, 75% இல்ல, 100%, 100% அன்பு கூறுகிறானோ, அந்த அன்பு கூறுகிற மனிதன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மற்ற மனிதர்களையும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டானா அவனுக்குள்ள என்ன இருக்குங்க? தேவனுடைய சந்தோஷம். தேவனுடைய சந்தோஷம் அவனை நிரப்ப ஆரம்பிக்கும். அவன் சந்தோஷமான ஒரு மகனாக, மகளாக இந்த உலகத்துல வாழ்வான். சந்தோஷம் தான் வெற்றியின் ரகசியம். அல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருந்துட்டீங்கன்னா நீங்க ஜெய வீரர்கள், ஜெய வீராங்கனைகள். நீங்க தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை ஜெய வீரர்களாக, வீராங்கனைகளாக மாற்ற விரும்புகிறார். அப்போ நாம் தேவனிடத்துல அன்பு கூற பழகுவோம். அன்பு கூறுதல் மிக முக்கியமான காரணம். இதுல தேவன் பிரியமுள்ளவராய். அதனால இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்ல, இதை தவிர நான் உங்ககிட்ட என்னப்பா கேட்டேன்? வேற எதுவும் கேட்கலையே. நீ என் வசனத்துக்கு கீழ்ப்படி, என் வசனத்துல நிலைத்திரு, என் வசனத்தை கைக்கொள். இதுதான் நீ எண்ணத்துல அன்பு கூறுகிறதுக்கு அடையாளம். இதுதான் நீ அன்பு கூறுறதுன்னு தெரியும். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில முழுமையா கீழ்ப்படிவோம், அதன்படி நடப்போம். அப்ப பாருங்க, தேவனுடைய அன்பு நமக்குள் நிலைத்திருக்கும். நாம்
இந்த உலகத்துல சந்தோஷமான பிள்ளைகளாக வாழ்வோம். அல்லேலூயா. நான்காவது காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். எதுல தேவன் பிரியப்படுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படும் பயம், ஒரு தேவ பக்தி உள்ள ஜீவியம், இதுலதான் தேவன் பிரியப்படுகிறார். இதே மாதிரி ஆண்டவர் மீகா மூலமாக ஒரு காரியத்தை சொல்வார். கவனிங்களேன், மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் எனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்ப கர்த்தருக்கு பிரிய என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பயபக்தி உள்ள ஜீவியம். என்ன ஜீவியம்? பயபக்தியில. இந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிற ஒரு மனுஷன் இருந்து? நன்மை இன்னதென்று அவர் நமக்கு அறிவிச்சிட்டார் இல்லையா? அறிவித்ததுனால நம்ம என்ன செய்யணும்? நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும், தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடக்கணும். இதை தவிர்த்து ஆண்டவர் நம்மிடத்துக்கு எதுவுமே எதிர்பார்க்கல. நல்லா கவனிப்போம். நன்மை செய்யறது, நியாயம் செய்யறது, இரக்கத்தை சிநேகிக்கிறது தான் தேவனுக்கு விருப்பம் இல்ல. மூணாவது மிக முக்கியமான காரியம், நியாயம் செய்யணும், இரக்கத்தையும் சிநேகிக்கணும். மூணாவது முக்கியமான காரியம், கர்த்தருக்கு முன்பாக எப்படி நடக்கணும்? மன தாழ்மையாய் நடக்கணும். இந்த கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மைன்னு வருது பாத்தீங்களா? அதுக்கு மிக முக்கியமான ஒரு குணம் நமக்கு தேவை. அது என்ன தெரியுமா? தேவ பயம், தேவ பக்தி. இன்னைக்கு நமக்குள்ள தேவ பயம், தேவ பக்தி இருக்கா? இன்னைக்கு நாம எப்படி ஆராதனையில தேவனுக்கு நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை எடுக்கிறோமோ, அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துல தேவனுடைய ஆலயத்துல தேவனுக்கு பலிகளை செலுத்துவாங்க, தேவனை மகிமைப்படுத்துவாங்க. தேவனுக்கு அது பிரியமான ஒரு காரியம். ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னது நல்லா கவனிங்க. மீகா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? பாருங்க, என்ன அருமையான ஒரு காரியத்தை மீகா சொல்றாரு. ஆண்டவர் என்ன நமக்கு அப்படியே காணிக்கை பலி அதைதான் கொடுக்கணும்னு விரும்புறாரா? ஆண்டவர் காணிக்கையில பிரியப்படுகிறார், பலியில பிரியப்படுறார், உண்மைதான். ஆனா அதுதான் அவருடைய பிரதான நோக்கம் அல்ல. நம்ம என்ன செய்யணுமா? நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும், தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடக்கணும். இது செய்யாம நீங்க பலி செலுத்தினீங்கன்னா, காணிக்கை செலுத்தினீங்கன்னா, தேவன் அதிலே பிரியப்படவே மாட்டார். தேவனுடைய பிரியத்தை நீங்களும் நானும் சம்பாதித்துக் கொள்ளணும்னா முதல்ல நமக்குள்ள ஒரு மனத்தாழ்மை வரட்டும். அதனால்தான் தேவனை ஆராதிப்பது ஆண்டுக்கு பிரியம் என்றத எபிரேய ஆக்கியான் அழகா சொல்லி கொடுத்துட்டாரு. பாருங்க, எபிரேயர் அதனுடைய 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். பாருங்க, நம்ம என்ன செய்யணுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனுக்கு என்ன செலுத்தணும்? நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, நன்றி பலியை நம்ம தெரிவிக்கணும். தேவன் இதுல பிரியப்படுகிறார். நீங்க 16ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அதுல தெரியும், தேவன் இதன் மேல் பிரியமா இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கறது என்ன? நம்ம அவருக்கு நன்றி பலி செலுத்தணும். இப்ப தேவன் சமூகத்துல நம்ம வரோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை தொழுது கொள்றோம் இல்லையா? நன்றி பலிகளை செலுத்துறோம். தேவன் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு ஆண்டவரை பாடல் வாயிலாக துதிக்கிறோம். தனிப்பட்ட விதமாக நம்ம என்ன செய்யறோம்? வார்த்தைகள் மூலமாக நம்முடைய வார்த்தையினால நம்ம தேவனை துதிக்கிறோம். ஆனா அந்த பலியில எப்போ அவர் பிரியப்படுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல பரிசுத்த பயம் இருக்கணும், தேவ பயம் இருக்கணும், தேவ பக்தி இருக்கணும். அதான் சியோனுக்குள் போக விரும்புகிறவர்கள், சியோனிலே வாசம் பண்ண விரும்புகிறவர்கள்
குறித்து எபிரேயாக்கம் சொல்றதை கவனிங்க. எபிரேயர் 12:28 அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். கவனிச்சீங்களா? நம்ம தேவனுக்கு ஒரு பிரியமான ஆராதனை செய்யணும். இப்ப ஆராதனையில வரோம், அது கூட தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அப்ப அதுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டா மனத்தாழ்மை. அந்த மனத்தாழ்மை யார்கிட்ட இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பயத்தோடும் பக்தியோடும் தேவனுடைய சமூகத்துல வருகிறாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட தான் அந்த மனத்தாழ்மை இருக்கு. இன்னைக்கு தேவன் அதை விரும்புறார். ஆனா அநேக நேரங்களில் பிசாசு என்ன செய்யறான், நமக்குள்ள ஒரு மேட்டிமையை கொண்டு வரான், நமக்குள்ள பெருமையை கொண்டு வந்துடுறான். ஆராதனையில கூட ஒரு மேட்டிமை சிந்தையை கொண்டு வந்துட்டானா நம்முடைய ஆராதனை வீணாயிரும். நல்லா கவனிப்போம். நீங்க ஆராதிக்கும் பொழுது உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவரை பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிங்க. ஜபிக்கும் பொழுது பயத்தோடும் பக்தியோடும் ஜபிங்க. ஜபம் ஆராதனையுடைய ஒரு பகுதி. ஜபத்தை குறித்து ஞானி சொல்றது கவனிங்க. நீதிமொழிகள் 15:8 செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம். நல்ல கவனிங்க. துன்மார்க்கனுடைய பலியை குறித்து பேசிவிட்டு செம்மையானவருடைய ஜபத்தை குறித்து பேசுகிறார். அப்ப பலிக்கும் ஜபத்துக்கும் ஏதோ லிங்க் இருக்கு. நீங்க தேவ சமூகத்துல ஆராதிக்க வாரீங்க, தேவனை புகழ்றீங்க, தேவனை மகிமைப்படுத்துறீங்க, அதுல ஜபமும் சேர்ந்து இருக்கிறது. அப்போ எந்த ஜபத்துல ஆண்டவர் பிரியப்படுவார்னு கேட்டீங்கன்னா, நீங்க பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதனை செய்து அந்த மனத்தாழ்மையை அணிந்து கொண்டு நீங்க தேவ சமூகத்துல ஜபிக்கும் போது அது செம்மையானவனின் ஜபமாய் தேவன் பார்க்கிறார். அந்த ஜபத்தின் மேலே என் தேவனாகிய கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். தேவ பக்தி நமக்குள்ள இருக்கா? தேவனை குறித்த ஒரு பரிசுத்த பயம் நமக்குள்ள இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது ஒரு பயம். அப்போ தேவ சமூகத்துல நீங்க வரும்பொழுது உங்க ஆராதனை, உங்க ஜபம் எல்லாம் பயத்தோடும் பக்தியோடும் இருக்கணும். அதுக்கு நீங்க எதை பற்றி கொள்ளணும்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். இந்த கிருபை யாருக்கு கொடுப்பார் ஆண்டவரு? தாழ்மையுள்ளவனுக்கு மாத்திரம் தான் கொடுப்பார். தேவ சமூகத்தை வந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய தாளந்துகள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னுடைய எந்த காரியம் உமக்கு முன்பாக ஒன்றும் கிடையாது, என்னுடைய காணிக்கை நான் எவ்வளவுதான் காணிக்கை செலுத்தினாலும் அது உமக்கு முன்பாக ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தை தாழ்த்தி பாருங்க. தேவன் கிருபையை அருளுகிறவராயிருக்கிறார். நம்ம ஜபம் கேட்கப்படணும் அப்படின்னு சொன்னா, நம்ம துதியை தேவன் அங்கீகரிக்கணும்னு சொன்னா ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. 2 காரியங்கள் நமக்குள்ள இருக்கணும். என்ன அது? யோவான் 9:31 பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். 2 விஷயத்தை நல்லா கவனிங்க. முதல்ல, தேவ பக்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு சித்தமானதை செய்யணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் கேட்டீங்கன்னா, ஒரு பக்தியுள்ள ஜீவியம், அதே போல அவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு ஜீவியம் நமக்கு தேவை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். மனிதனாக வரும் பொழுது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றதான் வந்தார். இதை இயேசு தாமே சொன்னார். நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 40:8 வாசிப்பீர்கள் என்றால், இயேசு தாமே பரலோகத்தை துறந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூலோகத்திலே மனிதனாக வந்து நம்முடைய இரட்சகராக மாறினார். நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். இரட்சிப்பின் காரியத்தை முடித்துவிட்டு அவர் பரத்துக்கு சென்று விட்டார். இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே ஒரு பக்தியுள்ள ஜீவியம் ஜீவித்தார். தேவ சித்தத்தை தான் பிரதானமான நோக்கமாய் வைத்து அந்த தேவ சித்தமே அவருக்கு போஜனமாய் இருந்து அதை நிறைவேற்றுகிறவராய் இருந்தார். ஆகவேதான் பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருந்து அடிக்கடி சொன்ன வார்த்தை, இவர் என்னுடைய நேச குமாரன். ஞான ஸ்நானம் எடுத்து அவர் யோர்தானின் நதி கரையில வந்தபோது பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் என்ன? பிதாவாகிய தேவன் என்ன சொன்னார்?
இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன். இது ஞானஸ்நானம் எடுத்த போது. அடுத்தபடியாக அவர் மர்ருவ மலையிலே அவர் இருந்தபோது அங்கேயும் பரத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இதை பேதுரு, யோவான், யாக்கோபு கேட்டார்கள். அங்கே என்ன நடந்ததுன்னு நினைச்சு கேக்குறீங்கன்னா, அங்கே எலியாவும் மோசேயும் இயேசுவோடு வந்து பேசுகிறார்கள். என்னத்தை குறித்து பேசினார்கள்? வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதும் போது சொல்வார், லூக்கா 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல கல்வாரி சிலுவையில இயேசு பலியாக போகிறார், அவர் சிலுவையில அறையப்பட போகிறார், பிதாவின் திட்டத்தை நிறைவேற்ற போகிறார் என்பதை குறித்து பேசுகிறார்கள். அந்த நேரத்தில் கூட ஒரு சத்தம் வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன். நல்ல கவனிங்க. இதுக்கு பிறகு அவர் மர்ருவ மலையிலிருந்து அடுத்தது எங்க போவார்னா ஒலிவ மலைக்கு போவார். இந்த ஒலிவ மலையில இப்ப பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற நேரம் வந்து விட்டது. சிலுவையில அறையப்படுவதற்கு முன்பாக இயேசு கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்க கடந்து செல்கிறார். ஜெபிக்க கடந்து செல்லும் போது அவர் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார். மிகுந்த கண்ணீரோடு ஜெபம் பண்ணார். பாருங்க, அவருடைய ஜபத்தை குறித்து எபிரேய ஆக்கியன் எப்படி எழுதுகிறார்? எபிரேயர் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். இயேசுவானவரை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை இது. இயேசுவானவர் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கும் போது எப்படி ஜெபித்தார்? கண்ணீரோடு, மிகுந்த வேதனையோடு விண்ணப்பம் பண்றார். பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்றார். பிதாவாகிய தேவன் அந்த பலத்த சத்தத்தை கேட்டு உடனே பதில் கொடுத்தாரா? அந்த கண்ணீரை கேண்டு அப்படியே பதில் கொடுத்துட்டாரா? அப்படின்னா இல்ல. எபிரேய ஆக்கியன் சொல்றாரு, பலத்த சத்தம் இருக்கு உண்மைதான், கண்ணீரின் ஜெபம் இருக்கு உண்மைதான். ஆனா அவருடைய விண்ணப்பத்தை பிதாவாகிய தேவன் ஏன் கேட்டாரா? அவருக்கு இருந்த பயபக்தி நிமித்தம். நல்ல கவனிப்போம். இயேசுவுக்கே இதுனா நமக்கு அவர் பின் செல்கிற நமக்கும் இதேதான். இன்னைக்கு உங்க ஜபம் அவனுக்கு பிரியமான ஜபமா இருக்கணுமா? தேவ பயபக்தி இருக்கணும். அந்த தேவ பயபக்தியில என்ன கலந்திருக்கணும்? தேவ சித்தம் கலந்திருக்கணும். இதைதான் நீங்க லூக்கா அதனுடைய 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, கெத்செமனே தோட்டத்துல பிதாவிட்டு ஜெபம் போது என்ன எப்படி ஜெபிப்பார் கவனிங்க, வாசிக்கலாம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. பாருங்க, இயேசு இந்த நேரத்துல மிகுந்த கண்ணீரோட ஜெபம் பண்றார், பலத்த சத்தத்தோட ஜெபம் பண்றார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இந்த பாத்திரம் எதை குறித்து பேசுகிறார்? கல்வாரி சிலுவையில நமக்காக அவர் அறையப்பட போகிறார். அறையப்படுறது பெரிய கசப்பான பாத்திரம் இல்ல. அந்த கசப்பான பாத்திரம் எதை குறிக்குது? நம்முடைய பாவத்தை, சகல இந்த உலகத்தில் இருக்க மனித குலத்தின் பாவத்தை அவர் சுமக்க போகிறார். சுமக்க போகிறதுனால என்ன நடக்க போகுதுன்னு கேட்டா, பரிசுத்தமுள்ள தேவன் இப்பொழுது பாவமாக்கப்பட போகிறார். இப்பொழுது பாவியா மாற போகிறார். இதுதான் அவருக்கு இருக்கிற பெரிய வேதனை. பரிசுத்தமான தேவன் எப்படிங்க நமக்காக பாவி ஆவார்? இதுதாங்க அவருடைய தாழ்மை, இதுதான் அவருடைய பயபக்தி, இதுதான் அவருடைய அர்ப்பணிப்பு. இதனால்தான் பிதாவாகிய தேவனுடைய ஜெபத்தை கேட்டாரு. அந்த நேரத்துல கூட என்ன திரும்ப சொல்றாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும். எவ்வளவு அற்புதமான ஒரு அர்ப்பணிப்பு பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு பயபக்தின்னு பாருங்க. இன்னைக்கு நமக்கு இந்த பயபக்தியின் ஜீவியம் இருக்குதா? இயேசுவிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் இது.
இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறோம், பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிப்போம். நாம் தேவசமத்துல ஜெபிப்போம். எப்படி ஜெபிப்போம்? பயத்தோடும் பக்தியோட ஜெபிப்போம். இது யாரும் உங்களுடைய பயபக்திய ஓரளவுக்கு தான் கணிக்க முடியும். உங்க பயபக்திய உண்மையா தெரிஞ்சுக்கணும் உங்க இருதயம் தான், உங்க மனசாட்சி தான். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பயபக்திய மற்றவங்க தெரியக்கூடாதுல்ல, தெரியணும். அது பிற்பாடுதான் தெரியும். ஆனா முதல்ல உங்க இருதயத்துல ஒரு உண்மை இருக்கணுங்க. ஆண்டவரை பற்றும் அந்த உண்மை, அந்த உண்மையுள்ள இருதயத்தை தேவன் விரும்புகிறார். அந்த உண்மையுள்ள இருந்தாதான் நீங்க மனத்தாழ்மையா ஜீவிப்பீங்க. மனத்தாழ்மையா ஜீவிச்சாதான் நீங்க பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் நீங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றுவீங்க. தேவன் இதை எதிர்பார்க்கிறார். அப்போ தேவனுடைய அடுத்த பிரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை, அதை தேவன் விரும்புகிறார். ஐந்தாவதாக ஒரு மிக முக்கியமான காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் அதனுடைய 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவர் அடுத்தது பிரியப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும். நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய ஆசை வாஞ்சல என்ன, எனக்கு 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 இதுலதான் நம்முடைய வாழ்க்கையை ஓடுது. ஒரு சுயநலம் உள்ள ஒரு மனிதன் எப்பொழுதுமே தனக்கு தான் இருப்பான். ஆனா தேவனுக்கு பிரியமாய் வாழணும்னு வாஞ்சிக்கிற ஒரு மனிதன் தனக்காக வாழவே மாட்டான். தனக்கானவைகளை கூட பிறனுக்காக கொடுப்பான். ஆண்டவர் எதுல பிரியப்படுறார் கேட்டீங்கன்னா, நன்மை செய்கிறதுல, நற்கிரியைகளை செய்யறதுல, தான தர்மம் செய்யறதுல ஆண்டவர் பிரியப்படுவராயிருக்கிறார். சபையில நாம் சேர்த்து கொள்ளப்படுகிறோம். தேவனுடைய சபையில சேர்த்து கொள்ளப்படுகிறோம். சேர்த்து கொள்ளப்பட்ட உடனே நமக்கு அப்போஸ்தலருடைய உபதேசம் கொடுக்கப்படுகிறது. அந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் எதுக்கு தெரியுமா? அந்த உபதேசத்தை நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் அந்த உபதேச சட்டங்களை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம் எந்த விதமான நற்கிரியை செய்வதற்கும் அதனாலதான் தகுதி பெறுகிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல அதான் வாசிக்கிறீங்க. கடைசி 2 வசனம். வேத வசனம் ஒரு மனிதனுக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது? அந்த மனிதன் எல்லா விதப்பற்றிலும் தேறினவனாய் மாறணும். 2வது, சகலவித நற்கிரியிலும் செய்வதற்கு தகுதியுடையவனாய் மாறணும். இதுக்குதான் அந்த வேத வசனம் உபதேசங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உபதேசத்தின் மூலமாக தேவன் கடிந்து கொள்ளுகிறார். அந்த வசனத்தின் மூலமாக நம்மை சீர்திருத்துகிறார். அந்த வசனத்தின் மூலமாக நம்மை நீதியை நடப்பிக்கும்படியா பழக்குவிக்கிறார். கவனிச்சீங்களா? அப்போ ஒரு தேவ மனிதன் எப்பொழுதுமே நற்கிரியை செய்ய பழகணும், நன்மை செய்ய பழகணும். நான் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நான் நற்கிரியெல்லாம் செய்ய மாட்டேன்னு ஒரு நாள் சொல்லவே நீங்க முடியாது. நற்கிரியையும் நன்மை செய்வதையும் தான தர்மம் செய்வதையும் ஒரு தேவ மனிதனை விட்டு நீங்க பிரிக்கவே முடியாது. ஆனா தான தர்மம் செய்யும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். வலது கை செய்யறத இடது கைக்கு தெரியக்கூடாது. மற்ற மனுஷர்களை பிரியப்படுத்தணும்னு தான தர்மம் செய்யக்கூடாது. இது கர்த்தருடைய சுபாவம், அதை நான் வெளிப்படுத்தணும், நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு செய்யணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இந்த நற்கிரியை செய்ய பழகுவோம். நற்கிரியை செய்யறதுக்கு தேவன் நமக்கு திராணி கொடுத்தாருன்னா சும்மா இருக்க கூடாது. வாசிங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. நல்லா கவனிங்க. உங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கா? தைரியமா செய்யுங்க. தேவன் அதுக்குதான் உங்களுக்கு அந்த திராணியை கொடுத்திருக்கிறார். ஒருத்தர் உங்ககிட்ட உதவி கேட்டா, இருக்குது, நல்லா தெரியுது, என்கிட்ட இருக்குன்னு தெரியுது, இல்லைன்னா வேற விஷயம், இருக்குதுன்னு தெரியுது,
சரி நாளைக்கு வாப்பா அப்படின்னா என்ன செய்யறீங்க? நீங்க காலத்தை தட்டுறீங்க. நீங்க கொடுக்க வாஞ்சியா இல்லைன்னு அர்த்தம். திராணி இருக்கா? நன்மை செய்யுங்க. நல்ல கவனிங்க, இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை. இது ஏதோ ஆலோசனை எல்லாம் கிடையாது. நற்கிரியை செய்வது, நன்மை செய்வது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை. இது மேல கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். இன்னொன்னு காரியத்தை கவனிங்க, நீங்க நன்மை செய்ய அறிந்தும் நன்மை செய்யாம போவேங்கன்னா அது உங்களுக்கு என்னவா மாறிடுங்க? பாவமா மாறிடும். யாக்கோபு 4:17 அதைதான் சொல்லுகிறது. நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். நம்ம ஒரு தவறான செயல்கள், தீய செயல்கள் செய்யறோம், அது பாவம். ஆனா இன்னொன்னு ஒரு பாவம் இருக்கு. அது என்னது? நன்மை செய்ய நமக்கு தெரியும், ஆனா செய்யாம இருக்கிறோம், அமைதியா இருக்கும். அப்படின்னா அது கூட பாவம். ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. தேவன் அதிக பாவத்தின் லிஸ்ட்ல தான் கொண்டு வர்றாரு. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். அது பரலோகத்துல போவே முடியாது, உயிர்த்தெழுதல அடையவே முடியாது. நல்ல கவனிங்க. அப்போ நம்ம நன்மை செய்ய பழகணும், தான தர்மம் செய்ய பழகணும். பாருங்க, நீங்க நற்கிரியைகள் செய்யும் பொழுது தேவன் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் கேட்டீங்கன்னா, நித்திய ஜீவனை வாக்கு கொடுக்கிறார், உயிர்த்தெழுதல வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, நீ நற்கிரியை செஞ்சனா, தான தர்மம் செஞ்சனா, எனக்கு பிரியமான விதமா செஞ்சனா உனக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. இதுக்கு நமக்கு நல்ல ஒரு உதாரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆதி திருச்சபையில ஒரு சீஷி இருந்தாங்க. அந்த சீஷி பேர் தபித்தாள். அவங்களுக்கு இன்னொன்னு மறுபேர் இருக்கு, தொற்கால் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த சம்பவத்தை நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 9 வாசிக்கிறோம். இந்த தபித்தாள் யோப்பா பட்டணத்துல வாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க நல்ல ஒரு சீஷி, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மகள். இப்போ இவங்க மரிச்சிட்டாங்க. மரிச்ச உடனே அந்த யோப்பா பட்டணத்துக்கு பக்கத்துல லித்தான் ஒரு ஊர் இருக்கு. அங்கதான் அப்போஸ்தலன் பேதுரு வந்திருக்கிறார். இந்த செய்தி இங்க இருந்து அவங்களுக்கு போகுது. ஓ, பேதுரு, அப்போஸ்தலன் பேதுரு வந்திருக்கிறாரு. ஆனா இந்த தபித்தாள் மரித்தாச்சு. அவங்க மரிச்சாச்சு. அவங்க இப்போ நல்ல குளிப்பாட்டி மேலறையில வச்சுட்டாங்க. இந்த நியூஸ் கேட்ட உடனே அடக்காரன்னு செய்யல. என்ன செஞ்சாங்க? நேரா அப்போஸ்தலன் பேதுருக்கு செய்தி அனுப்புறாங்க. ஐயா, கொஞ்சம் வந்து சகோதரி தபித்தாளுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. எந்த தபித்தாள்? மரித்த தபித்தாளுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு செய்தி அனுப்பினாங்க. பேதுரும் வந்துட்டார். பேதுரு வந்த உடனே அவருக்கு அந்த மேல் வீட்டு அறையில அங்க என்ன வச்சிருக்கு? அந்த சடலம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே பாருங்க, இந்த பேதுரு சூழ யாரு நின்னுட்டாங்க கேட்டீங்கன்னா, விதவை தாய்மார்கள் நின்னுட்டாங்க. எல்லாம் அழுறாங்க. தபித்தாள் செய்த அங்கியை காட்டுறாங்க, ட்ரெஸ் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்த. கொஞ்சம் வாசிங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:39 பேதுரு எழுந்து அவர்களுடைய கூட போனான். அவன் போய் சேர்ந்த போது அவர்களை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். அப்படியே விதவை தாய்மார் அப்படியே சூழ நிக்கிறாங்க. யாருக்கு? பேதுருக்கு. யோசிப்பாங்க, அந்த காட்சி உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டுங்களேன். அது வேற, அந்த தொற்கால் அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்த அந்த அங்கிகளை, வஸ்திரங்கள் எல்லாம் காண்பிக்கிறாங்க. அழுறாங்க. ஐயா, இந்த சீஷி, இந்த அம்மா எங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர்கள் உயிரோடு இருந்த நாட்களிலே நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தார்கள். எப்படி செஞ்சாங்களா? நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தாங்களாம். ஒரு நாள் அவங்க மரணம் சந்திச்சது. இந்த நேரத்துலதான் பேதுரு அழைச்சாங்க. இப்ப பேதுருக்கிட்ட இந்த சம்பவம் சொல்றாங்க. உடனே பேதுரு வந்து அந்த தபித்தாளுக்காக ஜெபம் பண்றாரு. மரித்த தபித்தாள் உயிரோடு எழும்பினார். ஹல்லேலூயா. ஏன் அந்த சம்பவத்தை நமக்கு எழுதி வச்சிருக்கிறார்? எல்லாம் மரிக்கிற தபித்தாலும் உயிரோடு எழும்புறாங்களா? அப்படின்னா இல்ல.
அது நமக்கு ஒரு சிம்பாலிக்காக காட்டப்படுகிறது. அதாவது என்ன அர்த்தம்னா, நீங்க தான தர்மமும் நற்கிரியைகளின் நன்மையையும் தேவனுக்கு பிரியமான விதத்துல செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக செய்வீங்கன்னா, ஒரு நாள் நிச்சயம் உங்களுக்கு உயிர்த்தெழுதல்ல பங்கு உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கடைசி உயிர்த்தெழுதல்ல பங்கடைய வேண்டும், அதுக்கு தேவன் என்னை தகுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அதுக்காக லாபமானவைகள் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினார், அதை குப்பையாக எண்ணினார். அப்படின்னா பவுல் எவ்வளவு தான தர்மம் செஞ்சிருப்பார், எவ்வளவு நற்கிரியை செய்திருப்பார். கவனிங்க, நீங்க உயிர்த்தெழுதல்ல பங்கு அடையணும் அப்படின்னு சொன்னா நிச்சயம் நிச்சயம் சொல்லுகிறேன், நன்மை செய்ய பழகுங்க, தான தர்மம் செய்ய பழகுங்க. வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரங்களை கொடுங்க, ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க, தரித்திரர்களுக்கு உதவி செய்யுங்க, வியாதியஸ்தர்களை பார்த்து அவர்களை விசாரிங்க, அவர்களுக்காக ஜெபிங்க, கட்டுண்டவர்களுக்காக ஜெபிங்க, அவங்களை விடுதலை ஆக்குவதற்காக ஆண்டவருடைய சமூகத்துல மன்றாடுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. இது ஒரு நன்மை, இது ஒரு நற்கிரியை. இதெல்லாம் செய்ய பழகுங்க. இதெல்லாம் செய்ய பழகிட்டீங்கன்னா வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவன் இதன் மேல பிரியமா இருக்கிறார். என் தேவனுக்கு இது ரொம்ப பிரியமா நம்மளை எப்படி பார்ப்பாருன்னா, அவருடைய கண்கள் நம்மளை எப்படி பார்க்கணும்னா அவ்வளவு சந்தோஷத்தோட பார்க்கும், மகிழ்ச்சியோட பார்க்கும். தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை இப்படி மகிழ்ச்சியா பார்க்கணும்னு விரும்புறீங்களா? அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே தேவன் தந்து நீங்க வெகுமதி பெறுவதற்கு ஆயத்தமா இருக்கீங்களா? ஏன் தேவனுக்கு நம்ம பிரியமா இந்த உலகத்துல வாழணும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு ரீசன் சொல்லிட்டாரு. யார் சொன்னாரு? ஒரு காரணத்தை சொல்லிட்டாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அந்த காரணத்தை சொன்னார். மீண்டும் நாம் எடுத்துக்கொள்வோம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் இதனுடைய 10ஆம் வசனத்தை கவனிங்க. இப்பதான் நான் வாசித்தோம், தேகத்துல இருக்கும்போது நாம் தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்க நாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நாடணும், ஏன் அப்படி செய்யணும், அதுக்குள்ள ரீசனிங் கொடுக்கிறார். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். கவனிச்சிட்டீங்களா? நம்ம ஒரு நாள் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்படணும். அன்னைக்கு நம்ம நன்மைக்கு தக்கதாக தீமைக்கு தக்கதாக நமக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் பிரதிபலன் தருவார். சில பேருக்கு கிஃப்ட் கிடைக்கும், சில பேருக்கு கிரவுன்ஸ் கிரீடங்கள் கிடைக்கும், சில பேருக்கு தண்டனை கிடைக்கும். நாம் எந்த லிஸ்ட்ல இருக்க போறோம்? செம்மறியாடு கூட்டமா இருக்க போறோமா, வெள்ளாடு கூட்டமா இருக்க போறோமா? செம்மறியாடு கூட்டம்னா ஆண்டவருடைய முகத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷமா சொல்லுவாரு, என் சந்தோஷத்துல பிரவேசி. வெள்ளாடு கூட்டத்தை பார்த்து சொல்லுவாரு, பிசாசுக்கும் அவன் தூதனுக்கும் நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிற நரகம் இருக்கு, அங்க போ அப்படின்னு சொல்லிருக்காரு. இன்னைக்கு இதோட நான் முடிக்கிறேன். இந்த தேகத்துல இருக்கும்போது கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய நாடுங்கள். 5 காரியத்தை சொன்னேன். பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும், விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். 3வது சொன்னேன், அன்பு கூற பழகணும், தேவனிடத்திலும் மனிதனிடத்திலும். 4வது தேவ பக்தியுள்ள ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். 5வது நன்மை செய்ய, தான தர்மம் செய்ய நாம் முழு முயற்சி எடுக்கணும். நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும். கர்த்தர் தாமே இந்த கிருபைகளை நமக்கு தருவாரா.